யோசிச்சு பாருங்க. ஒரு நீர்வீழ்ச்சி மேலிருந்து கீழே விழல, கீழே இருந்து மேலே விழுது. இன்னொரு நீர்வீழ்ச்சி அதோட தண்ணீருக்குள்ளே தீயெரியுது. மற்றொரு நீர்வீழ்ச்சி யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இது எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனா? இல்ல நண்பர்களே, இது நம்ம பூமியோட உண்மை. இன்னைக்கு நாம் பேச போறது உலகத்துல இருக்க 10 அமானுஷ்ய நீர்வீழ்ச்சிகளை பத்தி தான். அத பார்த்தா உங்கள் மூளை சொல்வது ஒரே ஒரு கேள்விதான்: இது எப்படி பாசிபிள்? அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இரவு தூக்கமே வராது. எக்ஸைட்மெண்டாலும் கொஞ்சம் பயத்தாலும் அதோட கூட கொஞ்சம் ஜெலசியும் வரும். ஏன்னா நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா நம்பர் 1 வாட்டர்ஃபால் பற்றி இருக்கும் ஃபேக்ட் அவ்வளவு மைண்ட் ப்ளோயிங். நீங்க நடுவுல வீடியோவை விட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஃபேக்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அது உங்களை முழு வாழ்க்கையும் குத்திக் கொண்டே இருக்கும். அதனால் மற்ற எல்லா வேலைகளையும் ஓரம் வச்சுட்டு முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. நம்பர் 10, ஹவாசு ஃபால்ஸ், அரிசோனா, USA. நண்பர்களே, நாம் ஆரம்பிக்க போவது அப்படி ஒரு இடத்துல இருந்து. அதை பார்த்தா உங்களுக்கு தோணும், ஒரு பெயிண்டர் கனவில் பார்த்து வரைந்த மாதிரி இருக்கும்னு. அரிசோனாவின் கிராண்ட் கேனியன் நடுவில் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைபின் நிலத்துல மறைந்து இருக்கும் இந்த அழகான இடம்தான் ஹவாசு ஃபால்ஸ். இங்க இருக்கும் தண்ணீர் நிறம் நீல பச்சை. அவ்வளவு நீலம், நீங்க நினைப்பீங்க யாராவது கலர் கலந்திருக்காங்க போலன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த தண்ணீர்ல கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த தண்ணீர் லிட்ரலி ஒளிர்றா போல தெரியும். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க 10 மைல்ஸ் நடக்கணும். அதுவும் பர்மிட் வாங்கணும். அது சாதாரண பர்மிட் இல்ல, லாட்டரி பர்மிட். லட்சக்கணக்கான மக்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா சில 1000 பேருக்கு தான் கிடைக்கும். அதனால் இந்த வாட்டர்ஃபாலை நீங்க சூஸ் பண்ண முடியாது, அதுதான் உங்களை சூஸ் பண்ணும். அதனால் நீங்க லக்கியா இருந்தா போங்க, இல்லன்னா எங்களோட சேர்ந்திருங்க. ஏன்னா இன்னும் பெரிய மிஸ்டரிஸ் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நம்பர் 9, டெட்டியன் ஃபால்ஸ், சைனா வியட்நாம் பார்டர். ஹவாசுவின் நீல மேஜிக் பார்த்தாச்சு. இப்போ ஏஷியாவுக்கு போகலாம். ஒரு வாட்டர்ஃபால் 2 நாடுகளுக்கு நடுவுல ஓடுது. ஆனா அது யாருடையதுமில்லை. வெல்கம் டு டெட்டியன் ஃபால்ஸ். சைனா மற்றும் வியட்நாம் பார்டர்ல இருக்கும் இந்த வாட்டர்ஃபால் ஏஷியாவிலேயே பெரிய கிராஸ் பார்டர் வாட்டர்ஃபால். இதன் அகலம் 200 மீட்டர். மழை காலத்தில் இதோட சத்தம் 2 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. இந்த வாட்டர்ஃபால் பக்கத்துல ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்மக்லிங் ரூட் இருந்தது. நூற்றாண்டுகளாக வியாபாரிகளும் கடத்தல்காரர்களும் இந்த வாட்டர்ஃபாலை கவராக பயன்படுத்தி பார்டர் கடந்து போயிருக்காங்க. இன்றும் லோக்கல் ஸ்டோரி சொல்லுது, இரவில் இங்கே யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்கும். அது தண்ணீரோட சத்தமா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? அதுக்கு பதில் நீங்க தான் போய் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 8, ஏஞ்சல் ஃபால்ஸ், வெனிசுவேலா. ஒரு பார்டர்ல இருந்து இப்போ அப்படி ஒரு இடத்துக்கு போகலாம். அங்கு போகணும்னா காடு, நதி, விமானம் 3ம் தேவை. வெனிசுவேலாவில் இருக்கும் ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் அது. இது உலகத்திலேயே உயரமான வாட்டர்ஃபால். இதன் உயரம் 979 மீட்டர். அவ்வளவு உயரம். தண்ணீர் கீழே வரும்போது நீர்த்துளியாக மாறி மிஸ்டாகிடும். உங்கள் உடம்பில் விழும்போது ஒரு சூடான மூச்சு தொட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு ஏஞ்சல் ஃபால்ஸ்னு பேர் வந்தது ஒரு அமெரிக்கன் பைலட்டான ஜிம்மி ஏஞ்சல் காரணம். 1933இல் அவர் கோல்டு தேடி விமானத்தில் பறந்தபோது இந்த வாட்டர்ஃபாலை ஆக்சிடென்டா கண்டுபிடிச்சார். கோல்டு கிடைக்கல, ஆனா கோல்டு விட மிகவும் வேல்யூபிளான ஒன்று கிடைத்தது. ஆனா லோக்கல் பெமன் ட்ரைப் இந்த வாட்டர்ஃபாலை கிரிப்பகுப்பாய் வேணான்னு அழைப்பாங்க. அதன் அர்த்தம் ஆழமான இடத்திலிருந்து வரும் வாட்டர்ஃபால். அவர்கள் நம்புவது என்னன்னா, இங்க கடவுள்கள் வாழ்கிறார்கள். நீங்க அதை நம்புவீங்களா? நம்பர் 7, அண்டர் வாட்டர் வாட்டர்ஃபால், மொரீஷியஸ். ஒரு நிமிஷம், நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தண்ணீருக்குள்ள வாட்டர்ஃபால் எப்படி இருக்கும்? சரியான கேள்விதான். மொரீஷியஸ்ல இருக்கும் லேமோர்ன் பெனின்சுலா பக்கத்துல நீங்க ஏரோப்ளேன் அல்லது ட்ரோன்ல இருந்து மேலிருந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி தெரியும், தண்ணீர் கீழே விழுற மாதிரி. ஆனா உண்மையில் அது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். ஓஷன் ஃப்ளோர்ல இருக்கும் சாண்ட் மற்றும் சால்ட் கீழே இருக்கும் டீப் ஏரியாவுக்கு ஸ்லைட் ஆகும். மேலிருந்து பார்த்தால் அது வாட்டர்ஃபால் மாதிரி தெரியும். நேச்சரோட மிகவும் அழகான ட்ரிக். இந்த இல்யூஷன் அவ்வளவு பெர்ஃபெக்ட், முதலில் பார்த்த சயின்டிஸ்ட் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதனால் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா நீங்க ஐன்ஸ்டைனை விட அதிகமா ஸ்மார்ட் இல்ல, ஆனா குறைவும் இல்ல. வெல்கம் டு த கிளப். நம்பர் 6,
எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ், நியூயார்க். மொரீஷியஸ்ல கண்களுக்கு நடந்த ட்ரிக் பார்த்தோம். இப்போ மூளைக்கு கேள்வி கேட்க வைக்கும் ஒன்றை பார்ப்போம். நியூயார்க்ல இருக்கும் செஸ்ட்நட் ரிட்ஜ் பார்க்ல ஒரு வாட்டர்ஃபால் இருக்கு. அதன் பின்னாடி தீ எரிகிறது. ஆமாம், தண்ணீரின் பின்னாடி தீ. 24 மணி நேரம் 365 நாட்களும். அதை அணைத்தாலும் மீண்டும் எரியும். முன்னாடி லோக்கல் மக்கள் நினைத்தது இது சூப்பர் நேச்சுரல், ஒரு கடவுள் இருக்கிறதுக்கு அறிகுறின்னு. ஆனா சயின்ஸ் சொல்லுது இங்க ராக்களின் உள்ளே இருந்து நேச்சுரல் கேஸ் லீக் ஆகுது. முக்கியமாக ஈத்தேன் மற்றும் புரோபேன். அது வெளியே வந்ததும் தானாகவே தீப்பிடிக்கிறது. ஆனா இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த கேஸ் எந்த ஜியோலாஜிக்கல் ஃபார்மேஷன்ல இருந்து வருது என்பதை சயின்டிஸ்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. 2013 ஒரு ஸ்டடி வந்தது. 2018 ரிவைஸ் ஆனது. ஆனா மிஸ்டரி இன்னும் இருக்கு. இந்த வாட்டர்ஃபாலுக்கு இரவில் போய் அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் சில் ஆகும். நம்பர் 5, பமுக்கலே ட்ரவைன் பூல்ஸ், துர்க்கி. அந்த ஃபயர் வாட்டர்ஃபால் பார்த்து உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வந்திருந்தா துர்க்கியில இருக்கும் இந்த அடுத்த வாட்டர்ஃபால் உங்களை முழுக்க மயக்கிடும். பமுக்கலே, அதன் அர்த்தம் காட்டன் கேசல். வெள்ளை பாறைகளின் மேல் நீல நிற டெரேஸ் பூல்ஸ். அத பார்த்தா யாரோ பெரிய ஜயண்ட், ரொம்ப பெரிய பருத்தி படிகள் கட்டின மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நீல நிற தண்ணீர். இது ஒரு தெர்மல் ஸ்பிரிங். தண்ணீரின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். கால்சியம் கார்பனேட் நிறைய இருக்கு. ரோமன் எம்பையர் காலத்தில் இங்க ஹீரோபோலிஸ் சிட்டி இருந்தது. மக்கள் நம்பியது இந்த தண்ணீருக்கு ஹீலிங் பவர் இருக்குன்னு. நோயாளிகள் இங்க வந்து குளிப்பாங்க. சிலர் உண்மையிலேயே குணமாகி கூட போயிருக்காங்க. இன்று இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, ஓவர் டூரிசம். அதனால் இந்த பூல்ஸ் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்க இப்ப பார்க்கலன்னா இன்னும் 20 வருடத்துக்கு பிறகு இது இதே மாதிரி இருக்காமல் போகலாம். நம்பர் 4, பிளட் ஃபால்ஸ், அண்டார்டிகா. இப்போ சீரியஸ் ஆகுங்க. ஏன்னா அடுத்த வாட்டர்ஃபால் ஒரு ஹாரர் மூவி சீன் மாதிரி இருக்கும். ஆனா அது ரியல். அண்டார்டிகால இருக்கும் டெய்லர் கிளேசியர்ல இருந்து சிவப்பு நிற தண்ணீர் வெளியே வருகிறது. பூமி ரத்தம் அழுது கொண்டிருப்பது போல. 2011 இது கண்டுபிடிக்கப்பட்ட போது சயின்டிஸ்ட் நினைத்தது இது ரெட் ஆல்கேன்னு. ஆனா உண்மை வேற. கிளேசியருக்கு கீழே 2 மில்லியன் வருட பழைய லேக் ஒன்று இருக்கு. அதில் அயன் அளவு மிக அதிகம். அது வெளியே வந்ததும் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி பிளட் ரெட் கலர் ஆகிறது. அந்த லேக்ல பாக்டீரியா கூட இருக்கிறது. அது ஆக்சிஜன் இல்லாமல் 2 மில்லியன் வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாசா இந்த இடத்தை ஸ்டடி பண்ணுது. ஏன்னா மார்ஸ்ல ஒரு லேக் இருந்தால் அதிலும் இதே மாதிரி பாக்டீரியா இருக்கலாம். அதனால் பிளட் ஃபால்ஸ் ஒரு வாட்டர் ஃபால் மட்டுமில்ல, அது ஒரு ஏலியன் லைஃபுக்கு கீயாக இருக்கலாம். இப்ப சொல்லுங்க எவ்வளவு பயமா இருக்குன்னு. நம்பர் 3, கைட்டியர் ஃபால்ஸ், கயானா. பிளட் ஃபால்ஸ் உங்களை பயமுறுத்தி இருந்தால் கைட்டியர் ஃபால்ஸ் உங்களை அதைவிட ஆச்சரியப்படுத்தும். அமேசான் காடுகளுக்குள் மறைந்திருக்கும் இந்த வாட்டர்ஃபால் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் டிராப் வாட்டர்ஃபால்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தனிமையின் பயம் கொடுக்கும். கயானாவின் அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் நடுவில் எந்த ரோடும் இல்லாத ஒரு இடம். எந்த டவுனும் இல்லை, சுற்றிலும் ஜங்கிள் மட்டும். அதற்குள் இருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சி உலகத்திலேயே மிக பவர்ஃபுல் வாட்டர்ஃபால்ஸ்ல ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் உயரம் 226 மீட்டர். ஒரு செகண்டுக்கு விழும் தண்ணீர் அளவு அப்படி ஒரு அதிகம். நயகரா ஃபால்ஸ் கூட இத பார்த்தா 5 மடங்கு சிறியதாக தோன்றும். ஆனா இந்த இடம் ரொம்ப தனிமையான ஒண்ணு. அதனால் இங்கே போக முடிவது சின்ன பிளேன் மூலம்தான் போக முடியும். இங்கே ஒரு வித்தியாசமான தவளை இருக்கு. அதன் பெயர் கோல்டன் ராக்கெட் ஃப்ராக். இந்த வாட்டர்ஃபால் பக்கத்தில்தான் இது இருக்கும். முழு உலகத்திலும் வேற எங்கும் கிடைக்காது. ஏன்? யாருக்கும் தெரியாது. லோக்கல் பட்டமோனா ட்ரைப் நம்புவது என்னன்னா இந்த வாட்டர்ஃபால் ஒரு ஆன்மாதின் வீடு. ஒரு காலத்தில் ட்ரைப் சீஃப் தன் மகளை இங்கே பலி கொடுத்ததா ஒரு கதை இருக்கிறது. அந்த ஒரு ஆன்மாவை சமாதானப்படுத்துவதற்காக தன் மகளை இங்கே பலி கொடுத்ததா ஒரு கதை இருக்கு. இது உண்மையா அல்ல ஒரு மித்தா? யாருக்கும் தெரியாது. அதுதான் இதை இன்னும் பயங்கரமாக ஆக்குகிறது. நம்பர் 2, நயகரா ஃபால்ஸ், தி சீக்ரெட். ஒரு நிமிஷம், நயகரா ஃபால்ஸா? அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம் தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு. 1969 அமெரிக்கன் ஆர்மி நயகரா ஃபால்ஸை முழுசா நிறுத்திவிட்டது. ஆமாம், முழு வாட்டர்ஃபாலை 6 மாதங்களுக்கு. இன்ஜினியர்ஸ் தண்ணீரின் டைரக்ஷனை மாற்றி நயகரா ஃபால்ஸை ட்ரை ஆக்கினார்கள். ஏன்? அதை ஸ்டடி பண்ண.
அவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ரிவர் பெட்டில் 2 மனிதர்களின் ஸ்கெலிட்டன்ஸ். அவர்கள் யார்? யாருக்கும் தெரியாது. அவர்களின் அடையாளம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இதோடு இன்னொரு ஃபேக்ட். ஒவ்வொரு வருடமும் நயகரா ஃபால்ஸ் 30 சென்டிமீட்டர் பின்னால் நகர்கிறது, இரோஷன் காரணமாக. கடைசி 12,000 வருடங்களில் இந்த வாட்டர்ஃபால் 11 கிலோமீட்டர் பின்னால் நகர்ந்திருக்கிறது. ஜியாலஜிஸ்ட் சொல்லுவது என்னன்னா, இன்னும் 23,000 வருடங்களில் நயகரா ஃபால்ஸ் முழுவதும் மறைந்து போய்விடும். அதனால் நீங்க நினைத்தால் பின்னாடி போய் பார்க்கலாம் என்று ஒரு விஷயம் நினைவில் வையுங்க. நயகராவின் கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது. நம்பர் 1, டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் அண்டர் வாட்டர் வாட்டர்ஃபால். இப்போ நீங்க காத்திருந்த அந்த மோமெண்ட். நம்பர் 1. நண்பர்களே, கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து நடுவில் இருக்கும் டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் ஓஷன் சர்ஃபேஸுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வாட்டர்ஃபால் ஓடுகிறது. அது 3,500 மீட்டர் ஆழத்தில். இதன் அளவு பூமியில் இருக்கும் எந்த லேண்ட் வாட்டர்ஃபாலுக்கும் 3 மடங்கு பெரியது. இதன் பெயர் டென்மார்க் ஸ்ட்ரெய்ட் கேட்டராக்ட். இங்கே ஆர்க்டிக்கிலிருந்து வரும் குளிர்ந்த தண்ணீர் மிகவும் டென்ஸாக இருக்கும். அதனால் அது அட்லாண்டிக் ஓஷனின் சூடான தண்ணீரின் கீழே மிக வேகமாக கீழே விழும். இதன் ஃப்ளோ ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 175 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். அதை புரிஞ்சுக்கணும்னா அமேசான் ரிவரை 2000 முறை நிரப்பும் அளவு. இந்த வாட்டர்ஃபால் இன்றும் ஆக்டிவாக இருக்கிறது. ஆனா இதை மனித கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா இது 3,500 மீட்டர் ஆழத்தில் இருக்கிறது. சயின்டிஸ்ட்ஸ் இதை கண்டுபிடித்தது சப்மரீன்ஸ் மற்றும் சோனார் மூலம்தான். இந்த ஃபேக்ட் ஒரு பெரிய உண்மையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் வாழும் பூமியின் 70% பகுதி இன்னும் நமக்கு தெரியாத ரகசியங்களால் நிரம்பியுள்ளது. நாம் ஓஷன் சர்ஃபேஸ் மேல் நின்று நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறோம். ஆனா கீழே மிகப்பெரிய மற்றொரு உலகம் இருக்கிறது. அப்படியென்றால் நண்பர்களே, இவைதான் உலகத்தில் இருக்கும் 10 மிகவும் மிஸ்டீரியஸ் வாட்டர்ஃபால்ஸ். சில பயமுறுத்தும், சில மாயாஜாலம் போல இருக்கும், சில சயின்ஸுக்கும் புரியாத அளவுக்கு வித்தியாசமானவை. அதில் ஒன்று பார்ப்பதே முடியாத வாட்டர்ஃபால். ஆனா இந்த எல்லாவற்றிலும் காமனா இருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பூமி நாள்தோறும் நம்மை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொண்டே இருந்தால், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால், அது எப்போதும் புதிய ரகசியங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பூமி போரிங்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.